எபிசோட் நம்பர் 2 வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே லாஸ்ட்டாக வயனும் ஜங்குக்கும் மீட் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்தோம். ஸோ அதிலிருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ வயன் ஒரு பக்கம் போக ஜங்குக்கும் ஒரு பக்கம் மேன்ஷனுக்கு வந்து சேர்ந்துட்டாரு. அவரோட காலில் அடிபட்டுருக்குள்ள, அதனால் அவரோட ரூமில் வச்சு டாக்டர் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காரு. மிஸ்டர் ஜங்குக், இங்கே வலிக்குதா? இல்லை டாக்டர். ஓகே, அப்போ இங்கே அங்கே வலிக்குது. ஓகே, கொஞ்சம் இருங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு, சரி ஜங்குக், காலை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, ஒரு 1 வீக் அப்புறம் அது சரியாயிடும். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். இருக்கட்டும் மிஸ்டர் ஜங்குக், டேக் கேர். அப்போ நான் வரேன் என்ன? இப்படி டாக்டரும் போக ஜங்குக் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அந்த டைமில் வயனும் மேன்ஷனுக்கு வந்துட்டு அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. ஜங்குக் வந்திருக்கிறது தெரியாது. ஒரு ஈவினிங் டைம் மாதிரி ஹாலில் ஜங்குக், ஹாரா, அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் ஹேனா இவங்கெல்லாம் இப்போ உட்காந்துருக்காங்க. ஹாரா, குக்கி, நான் உனக்கு நிறைய ப்ரெசன்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், பார்க்குறியா? நிஜமாவா? ஜங்குக்கும் ஹாராக்காக வாங்கினதெல்லாம் கொடுக்க அவளும் ரொம்ப ஹாப்பியாகிறா. அப்போ தான் அவனுக்கு வயனோட நினைவு வருது. அவன் இன்னைக்கு வந்தது, அவனுக்கு ஹெல்ப் பண்ணது, அவள் கூட பேசினது, இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஹாரா, குக்கி, உனக்கு படிப்பிக்க ஒரு டீச்சர் வந்திருக்காங்கல்ல, அவங்க உனக்கு ஓகேவா? பிடிச்சிருக்கா? எல்லாம் நல்லா சொல்லி தராங்களா? ரொம்ப நல்லா சொல்லி தராங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு குக்கி. அவங்க ட்ராயிங்ஸ் எல்லாம் செம்மையாக வரைகிறாங்க தெரியுமா? எனக்கும் சொல்லி தந்தாங்க. இதை நான் அவங்கள்ட்ட ட்ராயிங்ஸ் உனக்கிட்ட காட்டுறேன். பட் ஹாரா, முதல்ல டீயை குடி, அது அப்புறம் பார்க்கலாம். குக்கி, ஆனால் இதை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். முறைக்காத குக்கி, நான் டக்குன்னு எடுத்துகிட்டு வரேன் ப்ளீஸ். குயிக்காக வரணும். ஓகே. இப்படி ஹாராவும் போயிட்டு ட்ராயிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுறா. வயன் வரைஞ்சதையும், வயன் ரொம்ப அழகாக வரைஞ்சிருப்பா. அதெல்லாம் ஜங்குக் ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹாராவும் என்னென்ன படித்தா எல்லாத்தையும் சொல்கிறா. அப்போ ஜங்குக், மிஸ்ஸஸ் ஹேனா சார், ஹாராக்கு டீச் பண்ணுற டீச்சர், அவங்களோட நான் கொஞ்சம் பேசணும். ஸோ அவங்கள இன்னும் கொஞ்சத்தில் ஹாலுக்கு வர சொல்லுங்கள். நான் வர சொல்லுறேன் சார். இன்னும் கொஞ்சம் டீ. இந்த மாதிரி மிஸ்ஸஸ் ஹேனா ஜங்குக்கு டீ எல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு வயனோட ரூமுக்கு போகிறாங்க. சொல்லுங்கள் மிஸ்ஸஸ் ஹேனா, மிஸ்டர் ஜங்குக் வந்துட்டார். வயன் உன்னை பார்க்கணும், உன்னோட பேசணும்னு சொன்னார். ஸோ கொஞ்சத்தில் ரெடியாகி கீழே வாயினா. ஓகே மிஸ்ஸஸ் ஹேனா, நான் வந்துடுறேன். இப்படி வயனும் ரொம்ப நீட்டாக ரெடி ஆகுறாங்க. அப்போ கூட்டிகிட்டு வர மிஸ்ஸஸ் ஹேனாவும் வயனோட ரூமுக்கு போயிடுப்பாங்க. ஸோ அவங்க கூட்டிகிட்டு வரக்குள்ள மேலே ஸ்டேர்ஸில் வச்சு வயன் ஜங்குக்கை பார்த்துட்றா. இவர் தான் மிஸ்டர் ஜங்குக். வர வழியில் சின்னதாக ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அதான் அவர் கால் அடிபட்டுருக்கு. டாக்டர் இப்போ தான் வந்து பார்த்துட்டு போனார். வயன் அப்போ ஸ்டேர்ஸில் இறங்கி வரப்போ ஜங்குக்கு தான் நோட் பண்ணிகிட்டே வராங்க. அவங்களுக்குள்ள ஏன்னு தெரியல, அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா இதுக்கு முன்னுக்கு அவர் ஸ்ட்ரேஞ்சர்னு நினச்சாங்க. ஆனால் இந்த மேன்ஷனோட ஓனரே அவர் தான். இனி அவர் இங்கே தான் இருப்பார். அதெல்லாம் நினைக்க ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த ரீசன் அவங்களுக்கே தெரியல. ஸோ போய் ஜங்குக்கு முன்னாடி நிற்கிறாங்க. சார், இவங்க தான் ஹாராவோட டீச்சர். அப்போ ஜங்குக்கும் என்ன கொஞ்ச நேரம் பார்க்குறான். ஆனால் 2 பேருமே இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிக்கிட்டோன்னு 2 பேருமே ரிவீல் பண்ணலை, காட்டிக்கவும் இல்லை. உங்களோட நேம் என்ன? என்னோட நேம் பையன். எங்கேருந்து வரீங்க? லண்டன், லோவுட். அப்போ லோவுட் தான் சொந்த ஊரா? இல்லை, நான் ஒரு 10 வயசு இருக்கக்குள்ள படிக்கிறதுக்காக வந்தேன். 8 வருஷமாக தாங்க இருக்கேன். அம்மா அப்பாலாம் இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்தே இல்லை. அப்போது சிப்ளிங்ஸ் அந்த மாதிரி? இல்லை, அப்படியும் யாரும் இல்லை. அப்போது சின்ன வயசில் யாரோட? என்னோட ஆண்டியோட இருந்தேன். ஓகே. நீங்கள் வரைஞ்ச ட்ராயிங்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. குட். இதை கேட்டு வயன் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அதையும் ஜங்குக் அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஜங்குக் இப்படி இருக்கிறத ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்ஸஸ் ஹேனாவை இப்போ தான் பார்க்குறாங்க. ஓகே மிஸ் வயன், உங்களுக்கு பியானோலாம் ப்ளே பண்ண தெரியுமா? ஏதோ ஓரளவு வாசிப்பேன். தென் கேன் யூ ப்ளே அ டியூன் ஃபார் மீ? யா, கண்டிப்பாக. இப்படி வாயன்னு சொல்லிட்டு போயிட்டு பியானோவில் ஒரு டியூனை ப்ளே பண்ணுறாங்க. அவங்களோட அந்த சின்ன சின்ன விரல்கள் அந்த கீஸில் ப்ளே ஆகிற விதத்தை
ஜங்குக் ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. வயன் வாட்செல்லாம் முடித்தோன்னே நாட் பேட், ஓகே வந்து உட்காருங்க மிஸ் வயன். ஸோ வயனும் போயிட்டு உட்காந்துட்றாங்க. அந்த நேரம் ஹாரா, குக்கி. என்ன ஹாரா? நீ எனக்கு நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்தல, அந்த மாதிரி வயன் மேம்க்கும் என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க? இதை கேட்டு ஜங்குக் பக்கத்து சோஃபாவில் உட்காந்துருந்த வயனை பார்க்குறாரு. வயனும் அப்போ ஜங்குக்கை பார்க்குறாங்க. சொல்லுங்க மிஸ் வயன், என்கிட்ட இருந்து ஏதாவது கிஃப்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? கிஃப்ட்? இல்லை இல்லை மிஸ்டர் ஜங்குக், நான் என்னோட டியூட்டியை செய்கிறேன். அதுக்கு என்ன தருணமோ அதை கொடுத்தாலே போதும். நான் அதை மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. ஜங்குக்கு வயனோட இந்த ஆனஸ்டான ஒரு ரிப்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் மிஸ் வயன், யூ கேன் கோ நவ். நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகலாம். டின்னர் சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. குட் நைட். குட் நைட் மிஸ்டர் ஜங்குக். இப்படி வயன் சொல்ல வயன் அவங்க ரூமுக்கு போகிறாங்க மிஸ்ஸஸ் ஹேனாவோட. ஓகே குட் நைட்மா வயன், நானும் வெள்ளனா போய் சாப்பிட்டு தூங்கணும். காலையில் ஏர்லியே எழுந்திரிச்சு எல்லாத்தையும் பார்க்கணும்ல. மிஸ்ஸஸ் ஹேனா ஒரு நிமிஷம். அது அது மிஸ்டர் ஜங்குக், நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ ரூடாலாம் நடந்துக்கல. ரொம்ப பொலைட்டாக பேசுகிறாரு. அவ்வளோ கோல்டாலாம் இல்லையே. மேபி அவருக்கு மனசுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க கிடச்சிருக்கலாம். மிஸ்ஸஸ் ஹனா, அது அது மேபி இன்னைக்கு அவர் நல்ல மூடில் இருந்திருக்கலாம் வயன், அதனால்தான். சரி உன் ரூமுக்கு டின்னர் வரும், சாப்பிட்டு நல்லா தூங்க என்ன. இப்படி மிஸ்ஸஸ் ஹனா சொல்லிட்டு போயிடுறாங்க. எங்கிட்ட வயன் டின்னர்லாம் சாப்பிட்டு அப்படியே அவங்களுடைய டோர் ஜன்னல் வழியாக வானத்தை பார்க்குறாங்க. அங்கே மூன் அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. அதை சுற்றி நிறைய ஸ்டார்ஸ். அந்த ஸ்டார்ஸை வயன் அவளோட அம்மா அப்பான்னு நினச்சி பேசிகிட்ருக்கா. இப்போது நீங்கள் என்னை பார்த்துட்ருப்பீங்கள, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உன்ன மாதிரி எதுவுமே இல்லை. இந்த மாதிரியான ஒரு சுதந்திரமான லைஃப்க்கு தான் நான் இவ்வளோ நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அது எனக்கு இப்போ கிடைச்சிருச்சு. ஆனால் மிஸ்டர் ஜங்குக், அவர் மேலே வந்த அந்த ஃபீலிங்ஸ், அது என்னன்னு எனக்கு புரியல. நான் இப்போ நினைக்கிறதெல்லாம் சரியா? அவர் என்னோட மாஸ்டர், பட் நான் ஒரு சாதாரண டீச்சர், அவர்கிட்ட வேலை செய்கிற ஒரு சர்வெண்ட். அப்போது எனக்குள்ளே வர இந்த ஃபீலிங்ஸ்லாம் தப்பு தானே? ஆனால் ஏன் எனக்கு அப்படியெல்லாம் தோணுது? மிஸ்டர் ஜங்குக்கும் இதே மாதிரி தோணியிருக்குமா என்ன? இப்படி வயன் நினச்சிட்ருக்க அங்கிட்ட ஜங்குக்கை பார்த்தோன்னா அவரும் அப்படிதான் அவரோட ரூம் ஜன்னலேருந்து நிலாவை பார்த்துட்ருக்காரு. அவரோட முகத்தில் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை, வாய் முணுமுணுக்கலை. ஆனால் உள்ளுக்குள்ளே எத்தனையோ தாட்ஸ் ஓடிட்டே இருக்கு. இப்படியே ஒரு 2-3 நாள் போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கும் வயனும் நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள லவ்ன்ற அந்த ஃபீலிங் வந்துருச்சு. ஆனால் அதை வெளியில் சொல்லலை. அப்படியே ஒரு நாள், ஹாரா நீ பெயிண்டிங் பண்ணக்குள்ள அதை ஜஸ்ட் ஃபீல் பண்ண அந்த மரத்தை பாரு, அது என்ன கலரில் தெரியுது, பச்சையாக தெரியுதுன்னு சொல்லுவேன். ஆனால் இடையிடையில் மஞ்சளாக இருக்குது, ப்ரௌனாக இருக்குது, சூரிய ஒளி படுறதுனால லைட்டாக ஜொலிக்கிற மாதிரியும் இருக்குல்ல, அதை ஃபீல் பண்ணு. இந்த கலரை தான் எக்ஸாக்டாக பண்ணணும்னு நினச்சி பண்ணாத. இப்படி வயன் ஹாராவுக்கு பெயிண்டிங் சொல்லி கொடுக்கக்குள்ள அங்கே ஜங்குக் வந்துடுறாரு. மிஸ்டர் ஜங்குக் வாங்க உள்ள. இல்லை மிஸ் வயன், உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா கொஞ்சம் வெளியில் வர முடியுமா? நம்ம அந்த கார்டனில் ஒரு வாக் போயிட்டே பேசினா நல்லாயிருக்கும்னு தோணுது. யா ஷோர் மிஸ்டர் ஜங்குக், நான் வரேன். இப்படி சொல்லிட்டு 2 பேரும் கார்டனில் தான் நடந்து போயிட்டுருக்காங்க. உங்களோட பெயிண்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு மிஸ் வயன். அது எப்படி? என்ன சீக்ரெட்? சீக்ரெட்டெல்லாம் ஒன்றும் இல்லை மிஸ்டர் ஜங்குக். நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிக்க தெரிஞ்சாலே நம்ம நல்லா வரையலாம். ஓ ரியலி? தென் இந்த ஜங்குக்கு உங்களால் வரைய முடியுமா மிஸ் வயன்? இதை கேட்டு வயன் அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்க்க, என்ன மிஸ் வயன் முடியாதா? அப்போ உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் அவ்வளோதானா? இல்லை மிஸ்டர் ஜங்குக், உங்களை என்னால் வரைய முடியும். நீங்கள் அவனை போய் உட்காருங்க, நான் உங்களை வரைஞ்சி தரேன். அப்படின்னோட ஜங்குக்கும் போயிட்டு உட்காராரு. வயனும் அவங்களோட ட்ராயிங் ஸ்டாண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜங்குக்கை பார்த்து வரைய ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவரோட ஐஸ், ஐப்ரோஸ், நோஸ், லிப்ஸ்ன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் டீட்டெயில்டாக அவங்க வரைகிறாங்க. அப்படி வரையக்குள்ளே ஏனே தெரில அவங்களோட கையெல்லாம் ஷிவர் ஆகுது. இதுக்கு முன்னாடி எப்பயுமே அப்படி நடந்திருக்காது.
ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் வரைய வரைய உன்னோட கை ஷிவர் ஆகுது, ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆகுது. அதுக்கு நடுவில் ஒரு சின்ன சந்தோஷம். பட் வயன் அந்த ஃபீலிங்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்க முடியாமல் இருக்காங்க. இப்படியோ அந்த ட்ராயிங்கை அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அப்போது ஜங்குக்கும் வந்து அதை பார்த்துட்டு கிரேட் கிரேட் மிஸ் வயன், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஐ திங்க் நீங்கள் பண்ண பெயிண்டிங்ஸ்லே இதுதான் எக்ஸாக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்ததுலேயே என்ன தான் ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கீங்க இல்லையா மிஸ் வயன்? இதை கேட்டுட்டு வயனுக்கு சடனாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கொஞ்சம் திருன்னு முடிக்கிறாங்க. அது மிஸ்டர் ஜங்குக், நான் யூஸ்வலாக இப்படி வரைவனோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் தான் நான் வரைஞ்சேன். ஓ ரியலி? பட் ஐ couldn't believe மிஸ் வயன், இந்த ஐஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஐப்ரோஸ் எக்ஸாக்ட்லி லைக் மைன். நெத்தியில் இருக்க அந்த ஸ்கார் ஸோ பர்ஃபெக்ட். ஸோ இதெல்லாம் என்ன அட்மையர் பண்ணாமல் தான் வரைஞ்சிங்களா மிஸ் வயன்? நோ சார், அது நீ என்ன பெயிண்ட் பண்ணக்குள்ள உன்னோட கை ஷிவர் ஆகுனுச்சுல்ல, வாய் ஏன்? அது மிஸ்டர் ஜங்குக் சொல்லு வயன், மற்ற பெயிண்டிங்ஸ் வரைக்குள்ளேயும் இப்படி தான் ஷிவர் ஆகுனுச்சா? இல்லை மிஸ்டர் ஜங்குக், அது வந்து Why are you hiding your feelings, மிஸ் வயன்? நோ மிஸ்டர் ஜங்குக், அது பொய் சொல்லாத வயன், பொய் சொல்லாத. உனக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் வருதில்ல, அது எதுக்காக மனசுக்குள்ளே மூடி மறைக்கிற வயன்? ஜஸ்ட் ஷோ டு மீ வயன். நோ மிஸ்டர் ஜங்குக், அப்படிலாம் நீ காயின் என்ன காயின் என்கிட்ட போய் சொல்கிற வயன். எனக்கு போய் சொன்னால் பிடிக்காது. ஜஸ்ட் உன்னோட மனசில் என்ன தோணுதோ அதை தான் நான் கேட்குறேன், அதை தான் சொல்கிறேன். மிஸ்டர் ஜங்குக், அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் தோணலை. அப்புறம் இதுக்காக இவ்வளோ தடுமாறுற? என்னோட கண்ணை பார்த்து எதுனாலும் உன்னால் பேச முடியல மிஸ்டர் ஜங்குக். அது நான் உங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். ஓ ரெஸ்பெக்ட்? அப்போது இதுக்கு முன்னாடி போல்டாக என்னோட கண்ணை பார்த்து தானே பேசினேன். அப்போது அது என்ன டைப் ஆஃப் ரெஸ்பெக்ட் மிஸ் வயன்? அது சொல்ல முடியல மிஸ் வயன், பிகாஸ் நீ போய் சொல்கிற. உனக்குள்ள என்னை பார்த்தோன்னே ஏதோ ஒரு ஃபீலிங் வருது, ஆனால் நீ அதை ஹைட் பண்ணுற. நோ மிஸ்டர் ஜங்குக், உண்மையாகவே இல்லை. இதோ பார் வயன், உனக்கு ஒன்று தெரியுமா? உனக்குள்ளே வர அதே ஃபீலிங்ஸ் உன்னை பார்க்கக்குள்ள எனக்கு வருது. உனக்கு வேணும்னா இல்லைன்னு போய் சொல்லி நடிக்க தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் எனக்கு இல்லை வயன், எனக்கு அப்படியெல்லாம் பண்ண தெரியாது. உண்மையை சொல்லணும்னா உன்னோட பெயிண்டிங்ஸோ இல்லை வானத்தில் நான் பார்க்குற நிலாவோ உன்னை விட அழகாக எனக்கு தெரிஞ்சதில்லை வயன். இதை கேட்டு வயன் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. என்ன அழகுன்னு உன்னோட முகத்தை சொல்கிறேன்னு நினைக்கிறியா? இல்லை, உனக்குள்ள ஒரு அமைதி இருக்குல்ல, அந்த சைலண்ட், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த சைலண்ட் ரொம்ப வருஷமாக எனக்குள்ள இல்லை. அது கிடைக்கணுன்றதுக்காக நான் ரொம்ப போராடி இருக்கேன். ஆனால் அது உன்னை பார்த்த அந்த ஒரு செகண்டில் எனக்கு கிடைச்சிச்சு வயன். அதே மாதிரி என்னை பார்க்கக்குள்ள உனக்கு தோணி இருக்குல்ல, அதை எதுக்காக சொல்லாமல் மறைக்கிற? வாயை திறந்து ஒரு தடவை சொல்லுவேன், உங்களை பார்த்தோன்னே எனக்கு அப்படி தோணுச்சு, இப்படி ஒரு தடவை சொல்லு, தட்ஸ் இனஃப். ஆனால் மிஸ்டர் ஜங்குக், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தோணலை. நீங்கள் என்னோட மாஸ்டர், நான் உங்களோட சர்வெண்ட், அவ்வளோதான். அதை தாண்டி உங்கள் மேலே எனக்கு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது. தட்ஸ் ஆல் மிஸ்டர் ஜங்குக். தட்ஸ் ஆல்? அப்போது அதை தாண்டி எதுவும் இல்லை, அப்படி தானே? ஆமாம் மிஸ்டர் ஜங்குக். நான் இப்போது ஆராக்கு பியானோ கிளாஸ் எடுக்கணும். சாரி நடுவுலே போகிறதுக்கு, பட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் போகணும் மிஸ்டர் ஜங்குக். இப்படி சொல்லிட்டு வயன் போயிடுறாங்க. ஓகே காய்ஸ், இந்த பாட்டு அவ்வளோதான். அடுத்து என்ன நடக்குதுன்ட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.